வெற்றி கழகத்தோட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும், முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கு, அடுத்த முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு முன்னணி சேனல் நடத்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் திமுகவை பயங்கரமாக அடிக்க எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு. அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணமும் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போகிறார்களா, இல்லை தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகிறதா, அப்படியும் இல்லைன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைய போகிறார்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னாதான் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் நிர்மல் அவர்களும் விளக்கம் பல முறை கொடுத்தாலும் நாங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைய மாட்டோம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்தாலும் இந்த ஒரு குழப்பம் இப்போ வரைக்குமே நீண்டு கொண்டு தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதியை இப்போ பயங்கரமாக யோசித்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு மாசமாவே தளபதி போட்டியிடும் தொகுதி, அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை பற்றி தான் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் ஆலோசனை போய்கொண்டு இருக்கு. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியை தேர்ந்தெடுப்பதில் ஆதவ் அர்ஜுன் அவர்களோட தலைமையில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குழு மூலமா எந்த தொகுதியில் நின்னா தளபதி விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு, அந்த ஒரு வாக்கு சதவீதத்தோட கருத்து கணிப்பையும் எடுத்திருக்காங்க. அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தளபதிக்கு வாக்கு போடுவாங்க, அதுக்கப்புறமா 60 வயசு மேலே இருக்கவங்க பெண்கள் எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு தொகுதிகளிலும் பயங்கரமாக கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதில் தளபதி விஜய் கிட்ட சொன்ன விஷயம், ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூரில் நீங்கள் போட்டியிடுங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சது, அங்கே தான் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த இடத்துல போட்டியிடும் போது பிஜேபி வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைனா நீங்க மதுரையில் போட்டிடுங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் போட்டி இதுதான் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு சினாரியோவும் கிரியேட் பண்ணாங்க. அதையும் தாண்டி சில பேர் விஜயகாந்த் அவர்கள் வேலூர்ல போட்டிட்டாங்க. ஸோ வேலூர்ல போட்டிடுங்க, வேலூர்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்தோட உங்களோட இதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்ல அதாவது மாவட்ட செயலாளர்களை அஃபிஷியலாக அறிவிக்கும் போது நீங்க தருமபுரியில் தான் போட்டியிட போகிறார்கள் தளபதி விஜய் அப்படிங்கிற செய்திகள் பல மடங்கு பரவியது. ஆனால் இதில் சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது, சில விஷயங்கள் வதந்தியாகவே போகுது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு தொகுதி அப்படியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வட மாவட்டம். ஸோ வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி அவங்க எந்த விதமான பேச்சும் எடுக்கல. ஆனால் வட மாவட்டத்தில் திமுகவோட வாக்குகள் ரொம்ப 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 கம்மி. திமுக படு தோல்வியை வட மாவட்டத்தில் போன 2021 சட்டமன்ற தேர்தல் சந்தித்தது. அதாவது 67 தொகுதியில் வெறும் 44 தொகுதியிலும் தோல்வி தான் பெற்றது, மீதி இருக்க தொகுதி தான் வெற்றி பெற்றது. அதனாலே திமுக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வட மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மத்தியில் தலைவராக அவங்க நியமித்திருக்காங்க. ஸோ வட மாவட்டத்தை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் வட மாவட்டத்தை டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். தொடர்ந்து வட மாவட்டத்தில் தான் திமுக படு தோல்வி சந்தித்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் பரவி கொண்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு கூட்டணிக்கான இன்டாக்டா ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ திமுகவோட பவர் வட மாவட்டத்தில் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் அதிமுகவோட பவர் வட மாவட்டத்தில் பயங்கரமாகவே இருக்கு. ஸோ போன டைம் வட மாவட்டத்தில் திமுக 44 தொகுதியும் தோற்கடிச்சது அதிமுக தான் வட மாவட்டத்தில். ஸோ அதனால வட மாவட்டத்தில் அதிமுக பவர் அதிகமாக இருக்கு. அந்த இடத்துல எதுக்கு தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழும். இந்த ஒரு கேள்வி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குழப்பம் எழுந்திருக்கு. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியில தான் இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அதிமுக பலமாக இருக்கும் தொகுதியை தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே. ஸோ திமுக பலமாக இருக்கும் தொகுதியை தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் திமுகவை தோல்வி அடைத்திருக்க வைத்திருக்க முடியும். ஆனால் எதுக்காக அதிமுக பலமாக இருக்க தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி தளபதி கூட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கோ, ஒருவேளை அது நடந்துருமோ
அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. அது நடந்தால் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நடந்தால் தளபதி விஜய் அவர்கள் 30-40 தொகுதி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கியமாக இந்த ஒரு கூட்டணி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து மாபெரும் வெற்றியை வந்து பெறும். ஸோ பார்க்கலாம், வட மாவட்ட செயலாளர்கள் உங்கள் தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகியிருக்கு. ஆனால் இதான் அரசியல்னா நான் டக்குன்னு அடுத்த மாதமே வந்து இந்த ஒரு விஷயம் டக்குன்னு செஞ்சாங்க சொல்லுவாங்களா, அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ போன மாதம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒரு சூப்பரான ரிப்போர்ட் வந்து கிடைச்சது. அதில் வந்து திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் முக்காவாசி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் போகும். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ 40% வந்து இருக்குது. அதைத் தொடர்ந்து 30% வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் 18% வந்து அதிமுக 7-8% வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது. என்ன போன மாசம் வந்து வந்தது. ஆனா இந்த மாசம் வந்து அது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா வந்து மாறி இருக்கு. இந்த மாசம் கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இந்த சூழ்நிலையில், அதாவது இந்த மாசம் திடீர்னு வந்து இப்ப இருக்க சூழ்நிலை தேர்தல் நடந்தா ஸோ வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 7% வந்து இருக்கு. 7% வாக்குகள் வாங்கும். அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு 18%, இப்ப திமுகவுக்கு 28%, அதிமுகவுக்கு 30%க்கும் மேல வந்து வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி வந்து நீங்கள் யார் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகளில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வெறும் வந்து 20% தான், திமுகவுக்கு வந்து 28% வாக்குகள் இருக்குது, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு 8% வாக்குகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 30%க்கும் மேலே வந்து வாக்குகள் இருக்குது. தொடர்ந்து போன மாதம் கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போச்சு, தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துல இருந்துச்சு இந்த எல்லா கருத்து கணிப்புகளையும். ஆனால் இந்த மாதம் கருத்து கணிப்புகளை தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துக்கு போயிருக்கு, அதிமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கான காரணம் அதிமுக பிஜேபி கூட்டணியாக கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதுக்கான காரணம் வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து பெருசாக வந்து எந்த ஒரு நிகழ்வும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடக்கலை, முக்கியமாக அறிக்கைகளும் வெளியிடப்படலை. ஸோ அதையும் தாண்டி என்னன்னா ஒரு சினாரியோ வந்து சோஷியல் மீடியாவிலும் மக்கள் மத்தியில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் இணைய வேண்டும், அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் இணைய வேண்டும், அப்படி சில ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுபவர்களும் வந்து இந்த ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கம்ப்ளீட்டா வந்து டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது அதிமுகவோட இணைந்து விடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு டைமில் 100 டைம் சொல்லிட்டாங்க, எங்கள் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரி கூட எப்பயுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று கூட பிஜேபிக்கு எகென்ஸ்டாக வந்து பயங்கரமான ஒரு அறிக்கை வந்து தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அரசியலை வந்து நடந்து கொண்டு இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில். அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து வட மாவட்டத்தை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வட மாவட்டத்தில் இருக்க ஏதாவது ஒரு தொகுதியில் தான் வந்து போட்டியிட போகிறார்கள். தன்னோட முதல் அரசியல் பயணம் ஜூன் மாதத்திலிருந்து முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறாங்க பார்த்தீங்களா. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து வட மாவட்டத்திலிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வட மாவட்டங்களுக்கு முக்கியமாக கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே இடத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட குழுவும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் வந்து பயங்கரமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை இந்த கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இப்போ வரைக்கும் இருக்காங்க. என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறு நல்லா இருக்குமா, இல்லை வந்து அதிமுக பிஜேபியில் கூட்டணி வச்சாதான் ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா?